அனைவருக்கும் உணவு தலைமையின் பணிவான வணக்கங்கள். சின்ன வயசுல இருந்துட்டு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, "கர்ணம் தப்பினா மரணம்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு பழமொழியா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கர்ணம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இது யோக தத்துவங்கள்ல கர்ணம்னா ஒரு 4 வகையா குறிப்பிட்டிருக்காங்க. அதோட விளக்கங்கள தான் உங்களுக்கு குடுக்குறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில ஒரு மிக அவசியமான ஒரு விஷயம் இது. இத தெரிஞ்சுக்கிட்டீங்க, இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய நீங்க பயணிச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, அத நான் ரசிச்சு உள்வாங்கியிருக்கேன். அததான் என்ன பின்தொடரக்கூடிய நண்பர்களுக்கு இத வந்து நான் பகிர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, கர்ணத்த பத்தி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. மனம். மனம் வந்து ஒன்ற நினைக்கும். கர்ணத்தின் முதல் படி வந்து மனம். இந்த மனம் என்ன பண்ணுது? என்ன வேலை செய்யுது அப்படின்னாக்கா, ஒன்றை நினைப்பது. எதையாவது ஒண்ண நினைக்குது இந்த மனம். மற்றொன்று புத்தி. அந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அத பத்தி விசாரிக்கிறதுக்கான ஒரு ஊண்டுதல அந்த புத்தி செயல்படுத்துது. அடுத்தது அகங்காரம். அகங்காரம் என்ன பண்ணுது பாருங்க, அத மேலும் மேலும் மெழுகேத்த பாக்குது. நாங்க என்ன நினைக்கிறோமோ, என்ன விசாரிக்கிறோமோ, அத பெருமைப்படுத்தியோ, அத அழகுபடுத்தியோ, அத மெழுகேத்துறதுக்கான முயற்சிய இந்த அகங்காரம் செய்யுது. அடுத்தது சித்தம். சித்தம்னா கம்ப்ளீட்டிங் ப்ராசஸ். செய்து முடிச்சிடும். ஸோ அது என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இதுல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறோம். மனம். உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மனம் வந்து ஒரு பொண்ண பார்க்குறாங்க. ஒரு பொண்ண பார்த்த உடனே ஒரு காதல் வயப்படுறாங்க. ஒரு பொண்ணு மேல ஒரு ஆண் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறான்னா, அந்த மனம் வந்துட்டு ஒன்றை நினைக்குது. அந்த பொண்ணு அழகா இருக்கா, அ அப்படின்றத அந்த மனம் நினைச்சிருச்சு. அந்த பொண்ண நம்ம திருமணம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சின்னதா ஒரு அ மைண்ட்ல அந்த மனம் வந்து திங்க் பண்ணிடுச்சு. அடுத்தது என்ன நினைக்குதுன்னா, அந்த புத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, "டேய் தம்பி, அந்த பொண்ணு எங்கேருந்து வராப்புல? என்ன செய்றாப்புல? அவங்க அப்பா யாரு? அம்மா யாரு? அவங்க குலம் என்ன? கோத்திரம் என்ன?" இது அப்படி இப்படின்னு அந்த புத்தி என்ன பண்ணும், அந்த பொண்ண நம்ம கல்யாணம் பண்ணலாமா? இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு நம்ப திருமணம் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணலாம்? அப்படின்றத அந்த மனம் வந்துட்டு ஒரு மாதிரியா விசாரிக்குது. எங்கேருந்து வராங்க? என்ன ஊரு? எப்படி? அது இதுன்ட்டு அத விசாரிக்கிறதுக்கு ஒரு வேலைய செய்துட்டு இருக்கு. அடுத்தபடியா இந்த அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, கெட்டதையும் செய்யும், நல்லதையும் செய்யும். அது மெழுகேத்துது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப அந்த பொண்ண வந்து நான் கட்டிக்கிட்டேன்னா, வாழ்க்கையில நான் மேன்மை அடையலாம். நான் வந்து நல்ல நிலைமைக்கு போலாம். அவங்க எனக்கு என்ன ஜாதியோ, என்ன மதமோ அதெல்லாம் எனக்கு தேவையற்றது. நான் வந்துட்டு அந்த பொண்ணோட வாழ்ந்தேன் அப்படின்னாக்கா, வாழ்க்கை வந்துட்டு நிறைவு பெறும், மகிழ்ச்சி பெறும். அப்படி இப்படின்ட்டு நம்ம அத மெழுகேத்த மேன்மைப்படுத்தி பார்க்கணும். அடுத்தது சித்தம். லாஸ்ட் எண்டிங் ப்ராசஸ். வீட்டுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ என்ன பண்றோம், கல்யாணம் பண்ணி முடிச்சிர்றோம். ஸோ இது வந்து அ ஒரு செயல்பாடுகள். இந்த கரணங்களுடைய செயல்பாடுகள். இப்போ இந்த கரணம் ஒன்றை நினைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? அத நினைக்கும் பொழுது, ச்சே! நம்ம அப்பா, அம்மா இருக்காங்க. நம்ம அப்பா, அம்மா நமக்கான ஒரு பெண்ண தேடி வைப்பாங்க. நமக்கான ஒரு பெண்ண பார்ப்பாங்க. இது திருமணம் பண்ணக்கூடிய நேரம் இல்லை. இது காதலிக்கக்கூடிய நேரம் இல்லை. இது வந்துட்டு நம்ப படிக்கக்கூடிய நேரம். இது பிரம்மச்சாரிய நேரம். இந்த நேரத்தில நம்ம கல்வி தேடணும், வேலைவாய்ப்பு தேடணும் அப்படின்றத அந்த மனம் என்ன பண்ணியிருக்கணும்னா, கொஞ்சம் மாத்தி நினைச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, படிக்கும் பொழுது நம்ம ஒரு அ தேவையற்ற ஒரு எண்ணங்கள அந்த இடத்துல நினைச்சுட்டோம். அந்த எண்ணங்கள நினைச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாமே தவறுதலா போய் முடியறதுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தும் இந்த காரணம். ஆனா, நல்ல மனமா நம்ம உருவாக்கிட்டோம். நல்ல சூழல பார்க்குறோம். நல்ல சுற்றுச்சூழல பார்க்குறோம். நம்ம வந்து நல்ல ஒரு மனிதனா வாழணும் அப்படின்றத அந்த மனம் நினைச்சிடுச்சு அப்படின்னா, அதுலருந்து அந்த மனச கண்ட்ரோல் பண்ணி, நம்ம இப்ப காதலிக்கக்கூடிய தருணம் இல்ல. நம்ம திருமணம் செய்யக்கூடிய தருணம் இல்ல. நம்ம கல்வி, நம்மளுடைய வேலைவாய்ப்பு இத சார்ந்த தருணம் அப்படின்றத இந்த மனம் நினைச்சிருந்தது அப்படின்னா, இந்த புத்தி அத விசாரிச்சு, "நல்லா படிடா, அதிக மதிப்பெண் எடுடா" அப்படின்றத அந்த புத்தி விசாரிச்சு குடுக்கும். அதுக்காக அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கல்விய மேன்மைப்படுத்தி, அத மெழுகேத்தி என்ன பண்ணும்னா, கடைசியா சித்தம் வந்து முடிச்சு, ஒரு நல்ல வேலைக்கு, நல்ல வேலை வாய்ப்புக்கு போய், அவன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மனம். அப்போ இந்த மனம் நல்லதையும் செயல்படுத்தும், கெட்டதையும் செயல்படுத்தும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த மனம் ஒன்றை நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, இது சரியா? இது தவறா? அப்படின்றத நம்ம மனசுக்கு நம்ப சொல்லணும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஒண்ணு சமுதாயத்த பார்த்தும் வரும். நம்ம குடும்ப சூழல பார்த்தும் வரும். இது 2த்தையுமே நம்ப கையாள்ற விதம் தான் வந்து சரியா இருக்கணும். அது அ அவர கைட் பண்ற ஆசிரியர்களா இருக்கலாம், இல்ல அவங்க பேரண்ட்டா இருக்கலாம். இந்த மாரி சூழல்ல ஒரு நல்ல மனிதர்கள் கூட அவங்க பழக்கவழக்கங்கள் இருந்தது அப்படின்னாக்கா, அத அழகா கொண்டு போயி அவன் கரணத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து அந்த கரணம் அவன பாதுகாக்கும். இல்ல
நான் நினச்சதான் செய்வேன். என் மனம் என்ன சொல்லுதோ நான் அது கெட்டதா இருந்தா அந்த மனம் கெட்டத சொல்லுதோ அத நான் செஞ்சுருவேன் அப்படின்றத அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அது கெட்டதாவே போய் முடியும். அந்த மனம் நல்லத நினைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுக்கு தான் இந்த யோகத்துல நீங்க இறை சார்ந்தோ, பக்தி சார்ந்தோ, இயற்கை சார்ந்தோ, அ தந்தைக்கு மரியாதை சார்ந்தோ, ஆசிரியருக்கு மரியாதை சார்ந்தோ இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த கர்ணம் அழகா கொண்டு போய் சேர்க்கணும்ல. இதெல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்ற விதங்கள நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் இதெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனா, இப்படி விளக்கம் பண்ணி சொல்லி தர மாட்டாங்க. "டேய் படிக்கணும்டா, படிச்சா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்." இதெல்லாம் வந்து விளக்கியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சொன்னா கூட குழந்தைகளோ, மாணவர்களோ ஏத்துக்கிற பக்குவத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நானுமே அந்த பருவத்தெல்லாம் கடக்கும் பொழுது எனக்கு யாரும் அத ஊண்டுகோலா சொல்லி தரல. ஏன்னா இதெல்லாம் நம்ம கடந்திருப்போம். கடக்கும்பொழுது நம்ம இதெல்லாம் நமக்கு தவறு அப்படின்றத நான் உள்வாங்கினதுனால நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நானு என்னுடைய பேரண்ட், என்னுடைய தாய் தந்தைகள மதிக்காம நான் இதெல்லாம் மாத்திட்டு வந்துட்டு இருந்தேன்னா, நான் உங்க முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேச முடியாது. ஸோ இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தத்த நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகலாம். ஆரம்ப நிலையிலே நீங்க மனம் வந்து ஒண்ணு நினைச்சிருச்சு, நான் அத அடைஞ்சே தீருவேன் அப்படின்றத நீங்க எடுத்துட்டு, புத்தி அது எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத விசாரிச்சு, அத விசாரிச்சாலும் அது மேல ஈடுபாடு இல்லாம நீங்க அடுத்த நிலைப்பாட்டுக்கு அது கெட்டதையுமே மேன்மைப்படுத்தும். இந்த அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்றது ஒரு அகங்காரம் தான். நான் ஒரு பொண்ண திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதும் அந்த அகங்காரம் தான். என் தாய் தந்தைகள மதிக்காம நான் ஏதாவது குடிப்பேன், மது போதையில இருப்பேன் அப்படின்றதுமே அந்த அகங்காரம் தான். ஸோ இது நல்லதையுமே செய்யும், கெட்டதையுமே செய்யும். இது எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கக்கூடியது இந்த புத்தி செயல்படுத்தும். இந்த மனம் ஒன்று நினைக்குது, நான் இன்னைக்கு குடிக்க போறேன் அப்படின்றது இந்த மனம் நினைச்சிருச்சு அப்படின்னா, இந்த புத்தி சொல்லணும். டேய் உன்ட்ட காசு இல்ல, உன்னை நம்பி உன்னுடைய குடும்பங்கள் இருக்கு, உன்னுடைய குடும்ப சூழல் சரியில்ல, நீ குடிக்காதடா, உனக்காக 2 குழந்தைகள் இருக்காங்கடா, அத நீ பார்க்கணும்டா, இதெல்லாம் வந்துட்டு நீ செய்யணும் அப்படின்றது இந்த மனம் வந்து நினைச்சு நினைச்சு பார்த்தோன்னே இந்த புத்தி விசாரிக்கணும். இது எல்லாத்தையுமே விசாரிக்கணும். விசாரிக்கும் பொழுது நல்லது, கெட்டது, பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே இந்த புத்தி விசாரிக்கணும். புத்தி செயல்படத்துல அப்படின்னா, புத்தி விசாரிக்கல அப்படின்னாக்கா, உங்களுடைய அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, புத்தி சரியா இயங்கல அப்படின்னா, உங்க அகங்காரம் எது நெகட்டிவோ அத தூக்கி விட்டுடும். அத வந்து ரொம்ப மேன்மைப்படுத்தி விட்டுடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அதிகமா பேசப்படும். ஸோ அதனால அந்த புத்தி என்ன பண்ணும், விசாரிக்கும் பொழுது நல்லத விசாரிக்காம கெட்டத விசாரிக்கும். அது கூட இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு நண்பர்கள சேர்க்க ஆரம்பிச்சா, "நீ குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டான்னா, அது புத்தி வந்து மங்க ஆரம்பிச்சுரும். புத்தி கெட்டு போக ஆரம்பிச்சிரும். ஸோ அடுத்தது என்ன ஆயிடும்னா, சித்தம் வந்து செய்து முடிச்சிரும். குடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு எந்த பயனும் இல்லாம இருக்கும். அப்போ இந்த மனம் என்ன நினைக்குதோ, அது சரியா தவறான்றத அங்கேயே நம்ம ஆரம்பிக்கும் நேரத்திலே நம்ம வந்து அத செயல்படுத்திட்டோம் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 3ம் நமக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த பதிவ குடுக்கணும் அப்படின்றத நானு எடுக்கிறேன். என்னோட மனம் சொல்லுது. எனக்கு நெறைய வேலைப்பாடுகள் இருக்கும். நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு போணும், யோகா வகுப்பிற்கு போகணும், என்ன தேடி ஒரு நெறைய நண்பர்கள் வராங்க, அவங்ககிட்ட பேசணும். இதெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, இத நான் விட்டுடுவேன். இப்ப என் மனசுக்குள்ள நான் ஒரு ஒரு கோட்பாட வச்சுட்டேன். இப்போ நாம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு பதிவு நம்ம குடுக்கணும் அப்படின்றத நினைச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய புத்தி என்ன பண்ணுது, அத விசாரிக்குது. நம்ம அதுக்கான தேடல்கள எடுக்கிறோம். நம்ம என்னெல்லாம் படிச்சு வச்சிருக்கோம், அத நம்ம சொல்லுவோம் அப்படின்றத விசாரிக்குது. அத பத்தியான மேன்மைப்படுத்தி இப்ப நான் இவ்வளவு மேன்மையா உங்களுக்கு பேசுறேன் இல்லையா, அத பத்தி நான் அதிகப்படியா அத மெழுகேத்துறேன். அடுத்தது சித்தம். பதிவு ஏற்றி முடிச்சுட்டேன். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த 4களையும் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, மரணமில்லா ஒரு பெருவாழ்வு வாழலாம். எல்லாரும் சொல்றாங்க, மரணமில்லா வாழறதுக்கு போய் மெடிடேஷன் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், உழைக்காம எந்த ஒரு உணவுமே வராதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மந்த்ரா மாரி நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு நினைக்கும் பொழுதே இது செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படின்றத நல்லா உங்களுடைய புத்தி கிட்ட சொல்லி அலசி ஆராயுங்க. ஸோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து மேன்மை பெறும். கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரியாதவங்களுக்கு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் இங்கிலீஷ்லயுமே அதுக்கான விளக்கங்கள உங்களுக்கு தர்றதுக்கு முற்படுறேன். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். கரணம் தப்பினா அதாவது கரணத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா மரணத்திலிருந்து தப்பிக்கலாம். கரணம்னா என்னன்றது புரியும்னு நெனைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.